எந்த நாட்டில் வேளாண் குடிமகன் வாழ முடியாது தற்கொலை செய்து சாகிறானோ அது சுடுகாடுதான், அது சுடுகாடுதான். குஜராத்தில் நடந்த கலவரத்தில் வயிற்றை கீறி உள்ளே இருந்த ஒரு பிஞ்சு குழந்தையை தூக்கி நெருப்பிலை போட்டு எரித்த தேசம் சுடுகாடுதான். யார் மறுப்பார்? வார்த்தைக்கே இவ்வளவு சுடுகாடு என்று சொல்லிவிட்டார் என்கிறீர்களே. அப்ப நடக்கிற நிலைமைக்கு பேர் என்ன? என் அன்பு சொந்தங்களே, ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அடைவதனால் அள்ளுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இது நான் சொல்லல, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஐயா சொன்னது. இந்த இலவசம்ங்கிறது என் தேசத்தை எப்படி நாசமாக்குதுன்னு சொல்றார். இந்த இலவசம்ங்கிற சொல் இருக்கக்கூடாதான், எடுத்துணுமா. தேசத்தை நாசமாக்குதுன்னு சொல்லக்கூடாது, எடுத்துடணும். ஏன்னா அது தேசத்தை பாதிக்குது, இறையாண்மையை பாதிக்குது. எப்படி இருக்கு? காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு தர முடியாது என்று சொல்வது இறையாண்மையை பாதுகாக்கிறது. இலவசம் என்ற சொல் இறையாண்மையை சிதைக்குத. அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, என் அன்பு உடன் பிறந்தவர்களே, இலவசம் எது இலவசம்? மிக்சி, கிரைண்டர், லேப்டாப், சைக்கிள், இவையெல்லாம் இலவசம். ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் 60 ஆண்டுகளாக என் மக்களை வைத்துவிட்டு இதையெல்லாம் சாதனை சாதனை என்று சொல்வது எவ்வளவு பெரிய வேதனை என்று அன்பு தம்பி தங்கைகளை சிந்திச்சு பார்க்கணும். இலவசமாக இருக்க வேண்டியது எது? கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் விநியோகம். 1000 ரூபாய் அம்மாவுக்கு கொடுக்குறாங்க, அம்மா 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறா. நீ தண்ணியை கொடுத்துரு, 1000 ரூபாய் நீயே வச்சுக்கிறோம். நாங்க இலவச பஸ், இலவசம் பஸ் பாஸ் பெண்களுக்கு மாணவர்களுக்கு. நாங்க அப்படி கேட்கல, கல்வியை தரமா இலவசமா கொடுத்துரு, நல்ல கல்வியை கொடுத்துரு. அங்க காசு கட்டி 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து சீட்டு வாங்கி படிக்கிறோம்ல, அங்க தரமா கல்வியை கொடுத்து பஸ் டிக்கெட் நான் எடுத்துக்கிறேன். எப்படி? இந்த மாற்றத்தை தான் உங்கள் பிள்ளைகள் செய்ய நினைக்கிறார். அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இதான் மாற்றம். எது இலவசமாக இருந்திருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வி. ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரும் செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஆனால் வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக மாறிவிட்டது. நிறைய காசு கொடுத்தால் நல்லா படிக்கலாம், நிறைய காசு இல்லைன்னா பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். இது மாறணும்னு நினைக்கிறேன். அப்ப அரசு பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் இலவசமா தான் இருக்கு, தரமா இருக்கா? எந்த அமைச்சர் மகன் அரசு கல்லூரியில் படிக்கிறான்? எந்த எம்எல்ஏ எம்பி மகன் அரசு பள்ளியில படிக்கிறான்? இல்லை. ஏன்? தரமாக இல்லை. ஏன் தரமா இல்ல? ஏன் தரமா இல்ல? உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமா இருக்கு. என் நாட்டில் மட்டும் அரசு நடத்துற எல்லாம் தரம் கட்டு தரமற்றதா இருக்குன்னா, தரமற்றவர்களிடத்திலேயே 50 ஆண்டுகளாக நீங்கள் அதிகாரத்தை கொடுத்ததனால் வந்த விளைவு கல்வி தரம் அல்ல. பள்ளிக்கூடம் சுடுகாடு போல இருக்கு, சுடுகாடு சமாதி நட்சத்திர விடுதி போல இருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை! சகித்து கொண்டு ஒரு சிறிய கோபம் ஆத்திரம் எதுவும் இல்லை. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழனே என்கிறான் புரட்சியாளர் செய்கிறார். அடிமை எப்படி பிறக்கிறான் என் உடன் பிறந்தவனே? அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாமல் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான், அடிமையாகிறான். இப்படித்தான் அடிமை பிறக்கிறான். நீ அடிமை, நான் அடிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான், புரட்சி செய்வான் என்கிறார். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். அதுதான் இப்ப நம்ம சொல்லிட்டு. அதனாலேதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்றும். நம்மால் முடியும், நம்மால் முடியாதது எவராலும் உலகில் முடியாது. நம்புங்கள், நம்மால் முடியும்.